ஒரு இன்ஸ்பைரிங், இன்ட்ரெஸ்டிங், ரியல் லைஃப் குட்டி ஸ்டோரி உங்களை இன்ஸ்டண்ட்டாக மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. த்ரோ பேக் டு 13ஆம் நூற்றாண்டு. வீரபாண்டிய மன்னரோட அருமை பெருமை என்னென்னு தெரியாதவங்களே இருக்க முடியாது. நம்ம நாட்டை பிரம்மாண்டமாக ஆட்சி செஞ்சவர், நாட்டையும் நாட்டு மக்களையும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டவர். அப்படி ஒரு செழிப்பான நாட்டுக்கு எதிர்பார்க்காத ஒரு சோதனை வந்துச்சு ஒரு நாள். உழவர்களோட விவசாயமாகட்டும், சிற்பிகளோட சிலை செதுக்கிற தொழிலாகட்டும், அவ்வளோ ஏன் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட தான் செய்கிற வேலைகள் எதுலேயுமே ஆர்வம் குறைய ஆரம்பிச்சது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தெளிவான சரியான முடிவுகள் எடுக்கிற மன்னருக்கே இதுக்கான தீர்வு என்னன்னு தெரியாம கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் மன்னரை பார்க்க ஒரு நெசவாளர் வந்தாரு. ராஜா வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கே பட்டாடை நெய்றவர் இவரு. புது புது வண்ணங்களால பிரமிக்க வைக்கிற அளவுக்கு பல வகை ஓவியங்களை கொண்டு பல கதைகளை சொல்லும் தரமான ஆடைகளை உருவாக்குன பெருமை இவருக்கு இருக்கு. அவர் மன்னர்கிட்ட சொன்னாரா, மன்னா, நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் வரேன். நம்ம நாட்டு மக்கள் கிட்ட அவரவர் தொழில் மேலேயும் கலை மேலேயும் இருந்த ஆர்வம் இப்போ சில நாட்களா மாயமா மறைஞ்சு போச்சு. நம்ம நாட்டோட பொலிவும் உற்சாகமும் இப்ப பார்க்கவே முடியறதில்ல. உண்மையை சொல்ல போனா அந்த நிலைக்கு நானும் சில நாட்களா ஒரு ஆளானவன் தான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ மன்னர் கேட்டாராம், அப்படி இருந்தும் நீங்க அனுப்பி வைக்கிற ஆடைகள் எல்லாம் சரியான நேரத்துக்கு மாளிகைக்கு வந்து சேருதே, அப்போ ஆர்வம் இல்லாத நிலையிலையும் நீங்க வேலை செஞ்சுட்டு தான் இருந்தீங்களா? எப்படி உங்களால முடிஞ்சது? செய்யற வேலை உங்களுக்கு பாரமா தெரியலையா? எப்படி அது சாத்தியம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், மன்னா, எப்பெல்லாம் எனக்கு என்னோட வேலை பாரமாக தெரிஞ்சாலும் முதல் முறையாக நான் பட்டாடை நெய்யும் போது நான் அனுபவித்த அளவில்லாத மகிழ்ச்சியை நான் ஞாபகப்படுத்திக்குவேன். அந்த பட்டாடைகளை நீங்கள் உபயோகப்படுத்துறத பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை ஞாபகப்படுத்திக்குவேன். என்னோட கலைக்கும் திறமைக்கும் கிடைச்ச பேரையும் புகழையும் ஞாபகப்படுத்திக்குவேன். இந்த மாதிரி நல்ல அனுபவங்களை மனசில் வச்சுட்டு என்னோட வேலையை செய்யும்போது அதுக்கான ஆர்வமும் சக்தியும் எனக்கு குறைபாடு இல்லாமல் கிடைச்சிது. இந்த ஊக்கத்தோடு தான் நான் என்னோட வேலையை தொடர்ந்து செஞ்சேன் சொன்னாராம். இதை கேட்ட மன்னர் அப்படியே பூரிச்சு போயிட்டாராம். இந்த பிரச்சனையை இப்படி ஒரு கோணத்துல நான் பார்க்கவே இல்லையே, இப்போதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லி அந்த நெசவாளரை மனசார பாராட்டினாராம். மன்னரே தெருவில் இறங்கி போய் உழவர்களையும் சிற்பிகளையும் நேரில் சந்திச்சு இந்த நெசவாளர் சொன்ன விஷயத்த விவரமா சொல்லி புரிய வச்சாராம். நம்ம பண்ற வேலையில ஆர்வம் குறையறதுக்கு காரணம் ஒண்ணுமே இல்லை, நம்ம அந்த வேலைக்கான உள்நோக்கம் என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்காம வேலை பார்க்கறதுனால தான். அதனால செய்யற வேலையை முழு மனசோட ரசிச்சு பண்ணுங்க. நீங்க பண்ற விவசாயம் எவ்வளோ பேரை வாழ வைக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டு வேலை செஞ்சா நீங்க செதுக்கிற சிற்பங்களுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்து அது மூலமா பல கதைகளை சொல்லும்போது என்னைக்குமே சோர்ந்து போக மாட்டீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தொழில் மேல ஒரு புது ஆர்வத்தை உண்டாக்குனாராம். மன்னர் பேச்சை கேட்டு மக்கள் செயல்படவும் அந்த நாடு பழையபடி செழிப்பான நிலைமைக்கு திரும்பிடுச்சான். இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது?